நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். பாண்டிச்சேரிக்கு இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். ஏறு ஜெயக்குமாரா? என்ன வண்டி? நாங்கள் பேர் வண்டி பேர் ஜெயக்குமார்னு ஒரு பஸ்ஸு நினச்சிங்க. ஏறி உட்காந்தாச்சு. நல்லா காத்தோட்டமாக இருந்துச்சு பஸ்ஸு, அதனால் ஏறி உட்காந்தாச்சு. டிரைவரும் ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எவ்வளோ பஸ் வருது பாருங்க. ஏறுதுடா. சீட்டு வித்தியாசமாக இருக்குல்ல? இது தான் பின்னாடி காலி தானே கிடக்கு. பஸ்ஸே காலியாக தான் கிடக்கு. நண்பர் ஒருத்தர் இந்த ஜெயக்குமார் ட்ராவலில் வந்து ஜெயக்குமார் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. 12:50 வந்து கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்போம். 1:20 பாண்டிச்சேரி வந்துடும் சொல்லியிருந்தாரு. அதனால் இந்த ஜெயக்குமார் பஸ்ஸில் ஏறி இருக்கோம். ஆனால் பஸ்ஸு பழைய காலத்து பஸ்ஸாக இருக்குங்க. அங்கங்கே கலந்துட்டு தான் நிற்கிது எல்லாமே. சீட்டு வந்து இதை பாருங்கள், ரொம்ப இடிக்குது. ஒரு ஆள் தான் உட்கார முடியும். ரொம்ப ஸ்பேஷியஸ் கம்பி. ஆனால் ஆட்கள் நிற்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து நிறைய பேர் உட்கார மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. வெயில் தாங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. வண்டியை மூவ் பண்ணிட்டார் டிரைவரு. கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டி அப்படியே கிளம்புது. வண்டி கடலூர் பஸ் ஸ்டாண்டோடு வெளில போகுது. பஸ்ஸே காலியாக தான் போகுது. ஃபுல் எம்டி பஸ்ஸு. நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் உட்காந்துருக்கோம். அவன் தனியாக உட்காந்துருக்கான். வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸ் தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். வண்டியில் ஜன்னல் ஓரம் உட்காந்து அப்படின்னா காற்று சில்லுன்னு வருதுங்க. இது ஒன்றுமே போதுங்க நமக்கு. வித்தியாசமாக ஒரு ரோட்டுக்குள்ளே திரும்புது. எங்கே திரும்புதுன்னு தெரியல. வித்தியாசமாக போகுது ரோட்டு. பார்க்கலாம். வண்டி சந்துக்கு வந்தால் பூந்து அப்படியே பைபாஸ்குள்ளே வந்துருச்சுங்க. அதை அப்படி சுற்றிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்படி உள்ளே பூந்து பைபாஸ்குள்ளே வந்துருச்சு. இங்கே வந்துருச்சு பாருங்கள் பைபாஸ்க்கு. வேறு லெவலில் ஷார்ட்கட்லாம் திருப்பி வச்சுருக்காங்க. ஒரு ஆள் பாருங்க. இதெல்லாம் பாரு. அவ்வளோதான். கூப்பிட்டு வாங்குறாங்க. ஏறலையா போய்கிட்டே இருக்கிறாங்க. இவர் வந்து 12:55க்குன்னு சொன்னார். 12:52 50 சொன்னார் டைமு. வண்டி வந்து 12:30க்கெலாம் கிளம்பிடுச்சு. 12:30க்கெலாம் கிளம்பிடுச்சு. இங்கேருந்து 24 கிலோமீட்டர். இதுதான் கொடியிலம் ஆறு. 24 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்டக்டர்லாம் தீயாக இருக்காருங்க. ரொம்ப டெரராக பேசுகிறாரு. தீயாக இருக்காரு. இருக்கிற 10 பேருக்கு எத்தனை சீட்டை போட பொறுமையாக போடுவோன்னு போய் உட்காந்துட்டாரு கண்டக்டர். ஆரன் தான். ட்ரெயின் மாதிரி ஒரே ஆரன் தான். அடிச்சு தாயிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. நிற்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரே லெவல் ஸ்பீட். ஆற்றுல தண்ணி கிடக்குங்க. பரவாயில்ல. இந்த செக் டேம்லேருந்து இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி நிறையா கிடக்குது ஆற்றுல. அது வரைக்கும் நல்ல விஷயந்தான். ஏப்ரல் வரைக்கும் தாங்கும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஹெட்செட் யூஸ் பண்ணாதீங்க. ஒரே ஹாரன் சவுண்டாக தான் இருக்கும். பிச்சு எடுத்துருச்சு ஹாரன் சவுண்டு.
மண்டலம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ இந்த பஸ் எல்லாமே சந்து பொந்தா கிடந்து வர மாதிரி தோணுதுங்க. பாருங்க அப்படி திரும்ப பாருங்க. ஹாரன் சவுண்டில் நான் என்னத்தை நான் பேசுகிறது வேஸ்ட்டு தான். இந்த ஹாரன் சவுண்டில் ஸ்பீடு போகுது, டைமுக்கு போய் சேர்த்துருவாங்கன்னு மட்டும் தோணுது. பார்க்கலாம் எவ்வளோ நேரம், 24 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் எடுக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எவ்வளோ நேரம் எடுக்குன்னு பார்க்கலாம். 22 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி. இந்த ஆற்றை தாண்டி போகிற மாதிரி ஊர் இருக்குது பாருங்கள். பாலம் போட்டு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது ஆறு. இல்லை காற்று சில்லு 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 சில்லுன்னு வருதப்பா. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 22 ரூபா. மொத்தம் 24 கிலோமீட்டர் கடலூர் டு பாண்டிச்சேரி. மொத்தம் 30 கிலோமீட்டர் வச்சுக்குவாங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 22 ரூபா. பஸ் டிக்கெட் எப்படி இருக்கு பாருங்க. பேப்பர் எழுதி பேப்பர் அப்படியே கிழிச்சு கொடுக்காங்க, அவ்வளோதான். எல்லா ப்ரைவேட் பஸ்ஸுகளும் இங்கே இப்படி தான் அந்தளவுக்கு இருக்குது. பெரும்பாலும் இப்படி தான் இருக்குது. இப்போ சைடில் பார்த்தோம்ல ஒரு ஏரி, அந்த ஏரியை அப்படியே கிராஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து என்ன ஆறு அப்படின்னா தென்பெண்ணை ஆறு. ஒரு பாருங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கு பாருங்க. அங்கே ஒருத்தர் நடந்து போகிறாங்க வேறு சொல்லிட்டு இல்லையா, ஸ்ட்ரைட்டாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கா. மீன் பிடிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க. ட்ரெயினில் கூட இவ்வளோ சவுண்ட் அதிகமாக இருக்காது ஹாரனுக்கு. ஆனால் தலைவன் பஸ்ஸில் ஹாரன் லெவல் சவுண்டு. பஸ்ஸெல்லாம் சென்னைக்கு விட்டாங்கன்னா அருமையாக இருங்க. வரும் ஓவர்டேக் பண்ணி எங்கே போய் நிற்கிறாரு பாருங்க. அவர் லைனை விட்டு அடுத்த லைனில் போய் நிற்கிறாரு. கடலூர் டிஎன்எஸ்டிசி மாதாவரத்துலேருந்து வருது பாருங்க. இதுதான் பேய் வேகம்னு சொல்கிறது போல். பாண்டிச்சேரி 18 கிலோமீட்டரு. சென்னையிலேருந்து வரும்போதும் சரி, இங்கேருந்து போகும்போதும் சரி, பாண்டிச்சேரியோட பார்டர் வருது அப்படின்னா இந்த கேட்டு ஒன்று இருக்கும், பாண்டிச்சேரி கேட்டு. இந்த பாண்டிச்சேரி கேட்டு இங்கே இருக்குது பாருங்கள். பாண்டிச்சேரியோட எல்லை உள்ள நுழைஞ்சாச்சு. போட்டு குண்டிலே குத்தி போடாது போல. என்ன இதா ஓட்டுறாங்க. சரவணா, உஷா ராணி என்ன போக்கு போறாங்க. வாய்ப்பே இல்லைங்க. போலீஸ்லாம் வெயிலில் நின்று அப்படியே வெந்து நூடுல்ஸ் ஆகுதுங்க.
இப்படி வெந்து வெயிலில் கடந்து வெந்து நூடுல்ஸ் ஆகும்போது எவனாவது போய் மண்டே ஆப்ரேஷனாலும் இல்லை எவனாவது போய் சிக்கினாலும் வச்சு செஞ்சு விட்ருவாங்க. அப்படி மாற்றதான் நிறைய பேர். செங்கல்பட்டு 121 கிலோமீட்ரு, திண்டிவனம் 57 கிலோமீட்ரு, பாண்டிச்சேரி 15 கிலோமீட்ரு, சென்னை 183 கிலோமீட்டர். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என் ஃபோனும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி போன ஒரு பைக்காரன் ஒரு கார்காரன் 2 பேரும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பைத்தியக்காரனுங்க வளையிறானுங்க அப்படின்னா ஏதாவது இண்டிகேட்டரு ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம அவனுக்கு பாட்டுக்கு வளையிறானுங்க. இவரும் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போனார். தப்புன்னு போய் பிரேக் அடிச்சிட்டாரு. பிரேக் அடிக்கலன்னா அவங்க சொல்லிப்பாங்க, அவங்களை தூக்கி கொண்டு சுடுகாட்டில் புதைக்க வேண்டியதான். நீ அடி ராஜா, நீ அடி 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 கட் பண்ணு, அப்படி கட் பண்ணு. என்ன இப்படி கட் பண்றீங்க? ஐயோ, என்ன இப்படி கட் பண்றாங்க நண்பா? நீ சொன்னது உண்மைதான் போல நண்பா. இப்படி கட் பண்றாங்க, முடியல நண்பா. வாய்ப்பே இல்லை. மரண பீதியில் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. பாண்டிச்சேரி டிராஃபிக் போலீஸ் எப்படி நிற்காரு பாருங்க. போலீஸ் தானே ஒரு 12 எடுத்தாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஹெட்செட் போட்டு கேட்காதீங்க, காது செவிடாகி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹாரன் தான் அதிகமாக ப்ளே ஆகிறது, ஹாரன் மட்டும் தான். இப்போ தலைவர் கட் பண்ணுவாப்புல பாருங்க. அங்கே பாருங்க, போனை பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான். இப்போ இடித்தா என்னத்துக்கு ஆகும் பாருங்க, எப்படி கட் பண்ணுறது பாருங்க. ஏதோ ட்ரெயின் ஹாரன் அடிச்ச மாதிரி இருக்குங்க. மனுஷனும் யோசிக்கவே மாட்டேங்கிறாருங்க. ஹாரன் அடிக்கிறது தயங்கவே மாட்டேங்கிறாருங்க. ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, வெறித்தனமா போறாரு. பஸ்ஸில் மொத்தமே 15 பேர் தான் இருக்கு. டிரைவர் கண்டக்டரையும் சேர்த்தே மொத்தமே 15 பேர் தான் இருக்கும். ப்ரைவேட் பஸ்ஸுகள் பெரும்பாலும் கூட்டம் சேரலை அப்படின்னா நிப்பாட்டி ஆட்களை ஏற்றிட்டு போக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த பஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கேயுமே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட இல்லை, 1 செகண்ட் 2 செகண்ட் தான். கண்டக்டர் வந்து சவுண்டு கொடுக்குறாரு, பாண்டிச்சேரி 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வரல அப்படின்னா டிரைவருக்கு ஒரு சவுண்டு விடுறாரு. யோ கிளம்பியா, ஏது நினைக்கிட்டு இருக்கிறாரு. பின்னாடி வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. வண்டி கிளம்புச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி ஊதிட்டு வேற அவன் வேற அப்படி பண்ணி சங்க ஊதிட்டு போய்கிட்டே இருக்கு. ஏற்கனவே சரியான பசியில் வந்துக்கிட்டு இருக்கேன். தலைவன் ஆறுனா போட்டு அடித்து வேற லெவலில் வெறியேற்றி விட்டுக்கிட்டு இருக்காரு.
ஆனால் யாராவது அவசரத்துக்கு கடலூரில் இருந்து பாண்டிச்சேரி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸுங்க. ஏது நம்ம தமிழ்நாட்டில் எவனாவது இப்படி ஆறுனு வச்சுட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்காரங்க என்றைக்காவது ஒரு நாள் தூக்கி போடுவாங்க. இங்கே அது நடக்காது போல். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங். இதுதான் கடலூருக்கு அப்புறம் இறங்குற ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங். இதுதான் தவளக்குப்பம். ஏரியா பேரே தவளக்குப்பம். முன்னாடி ஒரு பிஆர்டிசி காரைக்கால் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். காரைக்கால் பஸ்ஸா எங்கேருந்து வர பஸ்ஸுன்னு தெரியல. அதை ஓவர்டேக் பண்ணுறாரா பார்ப்போம். இது வந்து பழைய பாலம், அந்த காலத்தில் கட்டின பாலம். நீ அடி ராசா, நீ அடி. நான் போகிறேன். யாராவது இந்த வண்டி ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. கொஞ்சம் உயிர் பயம் உண்டாகி இந்த பஸ்ஸில் வராதிங்க தயவு செஞ்சு. ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி பாண்டிச்சேரி போயே ஆகணும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னா, இந்த டைமில் அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ்ஸு இருந்தானே பிடிச்சி வந்துடுங்க. பாண்டி டு மடுகரையா அந்த பஸ்ஸு. நேர்வழி கோரிமேடு. பிரிட்ஜாவது மண்ணாங்கட்டியாவது. கண்டிஷன் சரியில்லைன்ட்டு புதுப்பாலம் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. அது பயன்படுத்தின செங்கலெல்லாம் பாருங்கள். செங்கல் வச்சு கட்டிருக்காங்க பாருங்கள். செங்கல் வச்சு கட்டினதே அவ்வளோ தாக்கு பிடிச்சிருக்குங்க. அருமையாக இருந்துருக்கு. நல்ல கட்டுமானம். ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. எதிர போகிறது அவன் பஸ். எதிர போகிறது அவன் பஸ் தான். நீ இப்படி வா, நீ கீழே விழா பாப்பா. பேய் ஓட்டம் ஓடுதுங்க வண்டி. சரியான போக்கு போகுதுங்க வண்டி. வா அரியாங்குப்பம் 2வது ஸ்டாப்பு. கண்டக்டர் பின்னாடி தூங்கிட்டு கிடந்தவர் வந்துச்சு. முன்னாடி வந்துட்டார். பின்னாடி உட்காந்து இருந்தார். ஆனால் டிரைவர் பிரேக் அடிக்கிறதுக்கும் கண்டக்டர் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி விலக்கி விடுறதுக்கும் விசில் அடித்து விலக்கி விடுறதுக்கும் செம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க. 2 பேருக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங். அலையாத்தி காடு இது மாதிரி தான் இருக்குது. காராங்காடா அலையாத்தி காடா இருந்ததில்ல. ஆனால் ஐயா சரியான ஸ்பீடு. நீ என்ன நினைக்கிற இந்த ஸ்பீடை பற்றி? நான் என்ன நினைக்கிறேன்னா, சாப்பிட்டுட்டு வண்டி வராமல் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு பதட்டத்திலே கொண்டு போனால் சேஃபாக கொண்டு நினைப்பாங்க. யார்? டிரைவர் பதட்டத்தோட போகணுமா? டிரைவர் வந்து எப்படி சொன்னது, உள்ளே இருக்கிற பேசுகிற பதட்டத்தோடு கொண்டு போய் இறக்கிடணும். அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். ஆமாம். நிறைய போ. இப்போ எங்கே வெப்பம் டிரைவர்? என்ன இறங்கி ஓடிட்டாரு கண்டக்டரு.
போலீஸ்கார வண்டியை நிப்பாட்டி வைக்க போகிறாங்கடா. இதில் ஒரு ரயில்வே கேட் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து அங்கே ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். எழுப்பி விட்டாரு கண்டக்டர் வந்து. எதனால் எழுப்பி விட்டாருன்னு தெரியல. பரவாயில்ல. பாண்டிச்சேரிக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் எழுப்பி விட்டாரு. இப்போ இப்படி வந்து உட்காந்துருக்கான். ஆனால் பஸ்ஸோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா வெறித்தனங்க. ரயில்வே கடை தாண்டிச்சு அப்படின்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு. இவர் தான் அந்த பேருந்தோட கண்டக்டர். பார்த்துக்கோங்க, ஆள் வெறித்தனமான ஆள். போலீஸ் ஜிபியே நிப்பாட்டி இவர் பஸ்ஸை கிராஸ் பண்ண வச்சுட்டு போகிறாரு. வேறு லெவலில் தலைவன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதான் வந்துருச்சுங்க பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு. ஆறு நடிக்காம போன்னு திட்டுறாரு அவர். என்னத்த 6 நடிக்காம போகிறது. வேளாங்கண்ணி பஸ்ஸு, சென்னை ஈசிஆர் பஸ் நிற்கிது மாப்பிளா. கிளாம்பாக்கம் நிற்கிது. ஆப்போசிட்லேயே உள்ள போகிறாங்க. ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டு அப்படி சுற்றி வரணும் இவங்க போய். ஆனால் ஆப்போசிட்லேயே உள்ளே போகிறாங்க பாருங்கள். அவர் போகிறாங்க பாருங்கள் கண்டக்டர். அவர் வாட்டுக்கு ஆப்போசிட்லேயே உள்ளே ஏறிகிறது. என்னடா நடக்குதுங்க? ஆப்போசிட்லேயே உள்ளே போகிறாங்க அவர். பாருங்க, ஆப்போசிட்லேயே உள்ள வண்டி ஏற்றுறாரு. உள்ள வா 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 அப்படிங்கிறாரு பாருங்க. இந்த ஆட்டோலாம் வந்து கொஞ்ச நேரம் சொருகிருக்கான். ஆப்போசிட்லேயே உள்ள வண்டி ஏற்றிடுறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. நீங்க தனி ராஜ்யம் நடத்துறாங்க. தனி ராஜ்யம்டா. என்ன கணக்குன்னு தெரியல. அவ்வளோதான், பாண்டிச்சேரி வந்தாச்சு. ஏடா இப்படி ஒரு பஸ்ஸாடா? ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கியா? எப்போதுமே இப்படி தான் ஓட்டுவாங்களடா. எப்படி போகிறாங்க பாருங்க. அவ்வளோதான் கைஸ், பாண்டிச்சேரி வந்தாச்சு. அடுத்த விழாக்கில் சந்திக்கலாம்.